நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலைப்போட ஒரு ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோல நம்ம அஜித் சாரையும் விஜய் சாரையும் பற்றி ஒரு பிரபல இயக்குனர் பேசியிருக்காரு. அதை பற்றியும் ரங்கராஜ் பாண்டே ஒரு பொது மேடையில தல அஜித்தை பற்றி பேசியிருக்காரு. அதுக்கு கிடைத்த ரெஸ்பான்ஸ் பற்றியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். சமீபத்துல பிரபல இயக்குனர் சுசீந்திரன் பேச்சால சமூக வலைதளங்கள்ல வைரலாகிய செய்தி அஜித் சார் அரசியலுக்கு வரமாட்டாரா என்பதுதான். ஆனா நடிகர் அஜித் சார் எனக்கு அரசியல் ஆர்வம் இல்ல திட்டவட்டமாக அறிவித்த அறிக்கை நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அரசியல் பற்றி பேசியதற்காக அஜித் சார் ரசிகர்கள் அனைவரும் சுசீந்திரனை சமூக வலைதளங்கள்ல கூட வருத்தெடுத்தாங்க. ஒரு பேட்டியில நம்ம சுசீந்திரனிடம் விஜய் சார் அழைக்காம ஏன் அஜித் சார் மற்றும் அரசியலுக்கு அழைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டபோது அதற்கு நம்ம சுசீந்திரன் மக்களுக்கு யாரால் நல்லது நடந்தாலும் அதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னும், நான் மற்றவர்களை பற்றி பேசல, ஆனால் அஜித் சார் அரசியலுக்கு நிச்சயம் வருவார் என திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. அப்படி இல்லை என்றால் அரசியல் மாற்றத்திற்கு ஒரு காரணமாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நம்ம ரங்கராஜ் பாண்டே அந்த மேடையில என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பார்த்தலாம். அஜித் சார் நடிப்புல இப்போது உருவாகி வரும் படம் நேர்கொண்ட பார்வை வினோத் சாருடைய டைரக்ஷன்ல உருவாகி வரும். இந்த படத்துல சாரதா ஸ்ரீநாத், இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், ரங்கராஜ் பாண்டே, வித்யா பாலன் உள்ளிட்டோர் பலர் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. அதிலும் வித்யா பாலன் தமிழ் அறிமுகமாகும் முதல் படம் இதுதான் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அமிதாப் பச்சனுடைய நடிப்புல பாலிவுட்ல வெளியான பிங்க் படத்தோட ரீமேக்கான இதன் ஷூட்டிங் ஹைதராபாத்ல ராமோஜிராவ் பிலிம் சிட்டில விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல அஜித் சாருடன் நடித்தது குறித்தும் அண்மையில கூட இந்த படத்துல அஜித் சாருடன் நடித்த அனுபவத்தை பற்றி பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு. எல்லோரும் சொல்வது போலதான் அவர் மிகவும் அற்புதமான மனிதர், ஆச்சரியப்படுத்தும் வகையில பழகக்கூடியவர் அப்படின்னும் பழகியவர்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர் என புகழ்ந்து தள்ளியிருக்காரு. ஆச்சரியங்கள் நிறைந்த மனிதர். அவரோடு தொடர்ந்து 15 நாட்கள் காலை முதல் மாலை வரை படப்பிடிப்புல நெருங்கி பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து முன்பு இந்த நேர்கொண்ட பார்வை படத்தை மே 1ஆம் தேதி, அதாவது அஜித் சாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக ரிலீஸ் செய்ய இருந்தார்கள். ஆனால் திடீரென இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு தள்ளி போனது. இந்த நிலையில நம்ம ரங்கராஜ் பாண்டே இன்னொரு கல்லூரி விழாவில் பேசிய பொழுது நான் அஜித்துடன் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்துள்ளேன் என அவர் கூறிய பிறகு அங்கிருந்த ரசிகர்கள் அந்த அரங்கம் அதிரும்படி கத்த தொடங்கிட்டாங்க. ரங்கராஜ் பாண்டேவை அடுத்த வார்த்தை பேச விடாமல் சத்தத்தை எழுப்பி தங்களுடைய மாசையும் காட்டி வந்தார்கள். இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.